பிரசித்தி பெற்ற திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கானோர் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டனர். 108 வைணவ தலங்களில் ஒன்றானதும் தமிழகத்தில் பழம்பெருமை வாய்ந்த கோவிலுமான சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோயிலில் கடந்த ஜனவரி மாதம் திருப்பணிகள் தொடங்கி நடைபெற்று வந்தன. இந்த பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று காலை கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. வேத விற்பன்னர்கள் மந்திரங்கள் ஓத கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. கோவிந்தா கோவிந்தா என கோஷத்துடன் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கானோர் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டனர். சுமதி என்ற கிருஷ்ண பக்தன் மன்னன் என்ன பண்ணுகின்றார்? கிருஷ்ண பக்தன் இறைவனை நோக்கி, அதாவது பெருமாளை நோக்கி, நீங்கள் பார்த்தசாரதியாக குருஷேத்திர போரில் எப்படி ஈடுபட்டு இருந்தீர்களோ அந்த வகையிலே எனக்கு காட்சி தர வேண்டும் என்று அவரிடம் மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறான். உடனே பெருமாள் என்ன செய்கின்றார்? அந்த திருக்கோலத்திலேயே பார்த்தசாரதியாக அர்ஜுனனுக்கு எப்படி பார்த்தசாரதியாக இருந்தாரோ அந்த திருக்கோலத்திலேயே அந்த சுமதி என்ற மன்னனுக்கு காட்சி கொடுப்பதாக இந்த தலத்திலே அமர்ந்திருக்கிறார். அசம்பாவிதங்களை தவிர்க்க 32 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு இருந்தன. பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திருவல்லிக்கேணிக்கு 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. கும்பாபிஷேகத்தையொட்டி பார்த்தசாரதி கோவில் பகுதியில் பாதுகாப்பு பணியில் சுமார் 2000 போலீசார் ஈடுபட்டிருந்தனர். நியூஸ் 7 தமிழ் செய்திப்பிரிவு.